குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/1/2026 வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் 18ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:30க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 6:43 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:16 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:14 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 7:50 வரை கரசை, பின்பு மாலை 6:43 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:29 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 8:16 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு. வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள். விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள். பற்களை சீர் செய்வதற்கு உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:57 முதல் 2:41 வரை மேஷ லக்னம். 2:42 முதல் 4:44 வரை ரிஷப லக்னம். மாலை 4:45 முதல் 6:55 வரை மிதுன லக்னம். 6:56 முதல் 9:03 வரை கடக லக்னம். 9:04 முதல் 11:05 வரை சிம்ம லக்னம். 11:06 முதல் காலை 1:05 வரை கன்னி லக்னம். 1:06 முதல் 3:11 வரை துலாம் லக்னம். 3:12 முதல் 5:22 வரை விருச்சக லக்னம்.
காலை 5:23 முதல் 7:34 வரை தனுசு லக்னம். காலை 7:35 முதல் 9:28 வரை மகர லக்னம். 9:29 முதல் காலை 11:11 வரை கும்ப லக்னம். 11:12 முதல் 12:52 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். சுக்கிர பகவானுக்கான தமிழ் மந்திரம்: சுக்கிரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது மனசுல ஒரு தனி தெம்பு, தைரியம் இருக்குங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அது ரொம்ப சிறப்பாக பண்ணிடுவீங்க. கால தாமதம் அப்படிங்கிறது இருக்காது. எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் தன்னந்தனியாக சிங்கமாட்டம் இருந்து ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக முடிச்சு காட்ட போகிறீங்க. இதனால் உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்குங்க. ஒவ்வொரு நாளுமே மாறக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்குது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உண்டான நாள் மிக அற்புதமான நாளாக இருக்குங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் கொஞ்சம் குறையுங்க. வெளி இடத்துல பேச முடியாது, யார்கிட்ட சொன்னாலும் நம்மளை கேலி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகுதுங்க. சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சிடும். கவலையப்படாதீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ரொம்ப அழகாக திட்டமிட்டு செய்வீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஆர்வங்கள் இருக்கும். கேம் ஷோவில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. நிறைய ப்ரைஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு விலை இருந்தாலும் சரி, அந்த பொருளை வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு புது விஷயங்களை கற்றுக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான செயல்களில் வேகம் இருக்கும். அதே நேரத்தில் விவேகமும் இருக்குங்க. மற்றவங்களுக்கு மத்தியில் உங்களுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து அதை அனுசரித்து நடந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாக்கும். ஒருவர் மீது ஒருவருக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும், அன்பு வெளிப்படும். குடும்பத்தோடு வெளியூர்களுக்கு பயணிக்கிறதுக்கான திட்டங்களை பற்றி பேசிட்டு இருப்பீங்க. இந்த வரக்கூடிய வெக்கேஷன்ஸ்லையும் சரி, பொங்கல் தினங்களில் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு உண்டான சில முயற்சிகளும் சரி, சில ஏற்பாடுகளும் நடக்கலாங்க. தனிப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும். சுதந்திரமாக இருப்பீங்க. யாருக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது மேஷராசிக்காரங்க. எல்லா சூழ்நிலைகளையும் லாபகமாக கையாளக்கூடியவங்க நீங்க. அனுபவங்கள் அதிகம் உண்டுங்க. அந்த அனுபவத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை மிகச்சரியா தீர்மானிப்பீங்க. ஒளிமயமான எதிர்காலம் அமைய போகுது மேஷராசி அன்பர்களுக்கு. இப்ப விரைய சனி நடந்துகிட்டு இருந்தாலும்
தினம்தோறும் நீங்க காகத்திற்கு ஒரு கைப்பிடி சாதம் வைங்க. காலையில் எழுந்த உடனே காகத்துக்கு பிஸ்கெட் கொடுக்கலாம். காகத்திற்கு உண்டான உணவுகளை நீங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு வாங்க. ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விரயங்கள் தீருங்க. சனி பகவான் போல கொடுக்கிறவரும் கிடையாது. இந்த பழமொழியை நீங்க கேட்டிருப்பீங்க. சனி பகவான் போல் கொடுப்பவர் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். வியாபாரத்துல புதிய அக்ரிமெண்ட் இல்லைனாக்கா பேசக்கூடிய விதங்கள்ல ஒரு புரிதல்கள் இருக்கும். கையெழுத்திடுவீங்க. வீடு மனை கட்டிடம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நாட்டம் உண்டாகலாம். இந்த தை மாதத்துல வீடு கட்டணும்ன்ற எண்ணங்கள் பலருக்குமே உதயமாக்குங்க. இதுக்காக பேங்க்ல லோன் வாங்கி நீங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்வீங்க. அதிக நன்மைகள் பிறக்க போகுது. நண்பர்களால ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் வரப்போகுதுங்க. வங்கி கணக்கு தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு நீங்க தொடங்கக்கூடிய புது பிசினஸ்க்காக ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை தேடிட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நபர் நட்பு பகை ராசி கொண்டவர்களாக இருக்கிறாங்களான்னு பாருங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை பரிசோதித்து அதன் பிறகு ஒரு நல்ல நபரை நீங்க பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு வாஸ்து அமைப்போடு இருக்கா அப்படின்னு பாருங்க. எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டை இல்லத்தை சுத்தமாக பராமரித்து வந்தாலே நல்ல குபேர சம்பத்துக்குண்டான அமைப்பு கிடைக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக நடத்தி முடிப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு முயற்சிக்கும் கை கொடுக்கக்கூடிய பலன் உண்டுங்க. குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கான ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க. குடும்பத்திற்கு தேவையான மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத வகையில் தன வரவுகள் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. எண்ணிய காரியங்கள் எல்லாமே வெற்றி மீது வெற்றியாக அமைய போகுது. இந்த டே உங்களுக்கு ரொம்ப லக்கியாகவும் சக்சஸ்ஃபுல்லான டேவா அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகி சுறுசுறுப்பாயிடுவீங்க. நட்சத்திர பலன்களாக பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேலைகள்ல விறுவிறுப்பு தன்மைகள் இருக்குங்க. சீக்கிரமா எடுக்கிற வேண்டிய வேலைகளை எடுத்துடணும். அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமா முடிக்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாகலாம். இந்த நாள் யோகமான அமைப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள்ல ஆர்வம் இருக்குங்க. நல்ல அனுபவங்கள் உண்டாக்குங்க. கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நன்மைகளும் பலவும் விளையுங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள்ல நடக்க போகுது. இந்த நாள் உங்களுக்கு ஏகோபித்த வரவேற்புகளும் கிடைக்கும். தெய்வீக சக்தி அதிகரிக்கும். ஆற்றல் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது நீங்க யார்கிட்ட வாக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுடைய குணநலன் என்ன, அவங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன, நீங்கள் வாக்கு கொடுத்தா உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லதுங்க. உடனே மனசில் ஒரு எமோஷ்னலில் உணர்ச்சி பூர்வமாக ஒரு சில வாக்குகளை நீங்கள் சந்தோஷத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஏண்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. கிரகங்கள் உங்களை அப்படி செய்ய வச்சிடும். நீங்கள் செய்யறது கிடையாது. நவ கிரகங்களினுடைய கோச்சார பலன்கள் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஆக பெரிய பெரிய விஷயங்களை பற்றி நிறைய யோசிப்பீங்க. ஆனால் செய்யும் பொழுது சில விஷயங்களில் கோட்டை விட்டுருவீங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா, யாரிடத்துல நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறது நல்லது. எதிலுமே ஒரு தனித்தன்மையாக இருக்க பார்ப்பீங்க. 10 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தனி ஹீரோவாக வரத்துக்கு தாங்க விரும்புவீங்க. உங்களுடைய செயல்களை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்ல தான் அதிகமாக ஈடுபாடு காட்டுவீங்க. எதிலுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுடைய விஷயங்கள். பொறுமையும் நிதானமாகத்தான் செய்வீங்க. சில காரியங்கள் உங்களால் அவசரப்பட்டால் கூட சீக்கிரமாக செய்ய முடியாது. அப்படி பொறுமையாக செய்கிற வேலையிலேயே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுதுங்க. கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசி அன்பர்கள் நினச்ச வேலை இப்படி தாமதமாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் உண்டுங்க. எது உங்களுக்கு கிடைக்கணும் எது கிடைக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க உங்களை படைத்த இறைவன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய உறவுகளும் சரி உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. நீங்கள் பிடிச்ச வேலைகளை எல்லாத்தையுமே செய்வீங்கங்க. உணவுகளில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு ஒரு பட்டியலை போட்டு வச்சுருப்பீங்க. எந்த இடத்துக்கு போய் சாப்பிடணும்னு ஒரு பிளான் பட்டியலே போட்டு வச்சுருப்பீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே உணவு பிரியர்கள்னு சொல்லலாங்க. எந்த இடத்துல சாப்பாடு நல்லா கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடி அதை உண்டு ரசித்து மகிழக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க நீங்கள். தன வரவுகள் உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. பண வரத்துக்கு குறையவே இருக்காது. பஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். பிறருக்கே உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க ரிஷபராசி அன்பர்கள்.
உங்ககிட்ட கையேந்தி வரவங்க வேணும்னு கேட்டு வரவங்களுக்கு தடை இல்லாமல் ரொம்ப கருணை உள்ளத்தோடு அவங்களுக்கு கொடுப்பீங்க. புதிய நபர்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்குங்க. செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் ரிஷபராசிக்காரர்களே. தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும், காஸ்ட்லியாக சில திங்ஸ் வாங்குறதுக்காக எவ்வளவோ பணம்னாலும் செலவு பண்ண தயாராக இருந்துட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு சில நேரம் கடனில் கொண்டு போய் விட்டுடுங்க. எச்சரிக்கையாகவே இருக்கணும். இருக்கிற கடனையே தீர்க்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ அல்லது மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு சில நேரம் கடன் தொல்லையாக கூட மாறிடுங்க. ₹1 செலவு செய்தாலும் அதில் கணக்கு வைத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் எதையுமே முடிவெடுக்கும் பொழுது பெற்றோர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்கிறது நல்லது. உங்கள் மனசில் 1000 ஆசைகள் இருந்தாலும் அவ்வளோ ஆசைகளையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எது உங்களுக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருக்கோ அது கண்டிப்பாக வரும். இருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. உங்களோட படிக்கக்கூடிய மற்ற நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி பெரிய விஷயங்களை பற்றி எதையும் ஷேர் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக வைக்கிறது நல்லது. உங்களுடைய சொந்த விஷயங்களையோ அல்லது குடும்ப விஷயத்தை பற்றியோ பேரண்ட்டு பற்றியோ யாரை பற்றியுமே எந்த விஷயத்தையும் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஒரு லிமிட்டாக நடக்கிறது, பழகிறது, பேசுறது ரொம்பவே சரியானதாக இருக்குங்க. மூத்தவர்களுக்கு தகுந்த மதிப்பு கொடுத்து இருக்கணும். பெரியவர்களுடைய கருத்துக்கு ஏற்றால் போல் சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக நடக்கும். மனம் போன போக்கில் இருக்காதீங்க ரிஷபராசி அன்பர்களே. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே அக்கறையாக இருக்கிறது நல்லது. அதிக பய உணர்வுகள் இருக்கக்கூடாது. பயமே உங்களுக்கு சில நேரம் தொந்தரவாக்கிடுங்க. உடல் உறுப்புகள் பாதிக்கப்படலாம். கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு, அல்லது சிறுநீரக கற்கள் சம்பந்தமான சங்கடத்தை சந்திப்பீங்க. இப்படி இருக்கிறவங்க பயத்தை கொஞ்சம் கூட மனதில் இருக்கக்கூடாது. பயத்தை தவிர்ப்பதற்கு தியானம், யோகாசனம் செய்வது, முடிந்த வரையில் மூச்சு பயிற்சி செய்வது, இப்படி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை ஈடுபடும் பொழுது பய உணர்வுகள் தானாக அடங்கி போங்க. மனோபலம் கூடும், ஆத்ம பலம், சக்தி அதிகரிக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். பார்த்த உடனே செய்யறதை விட அதனால என்ன பயன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்க. ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கிடைக்கும். எல்லாருமே உங்களை ரொம்ப ப்ரௌடாக பெருமையாக பேசுவாங்க. கீர்த்தி புகழ் சேரும் நாள். அலுவலக காரியங்கள் கூட சிறப்பாக திருப்திகரமாக நடக்கும். வெளியூர்களுக்கு போனவங்க எல்லாம் விடுமுறை முடிஞ்சு வர மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்குவீங்க. மனசுல நிம்மதி இருக்கும். சொந்த ஊருக்கு பயணப்பட்டிருப்பீங்க. மிருகசிருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. புது புது விஷயங்களை செயல்படுத்துவீங்க. பல நன்மைகள் பிறக்கும் நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா சௌக்கியமும் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கும் பொழுது, இன்டர்நெட் துறைகள் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் அனாலிசிஸில் இருக்கிறவங்க, ஏஐ தொடர்பான துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு புதிய விஷயங்கள் வரப்போகுதுங்க. ஒரு இன்னோவேட்டிவ் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையுங்க. சாதகமாக இருக்குது. பெரும்பாலும் கம்ப்யூட்டரைஸ்டு வேலைகள் இருக்கிறவங்க, ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். வளர்ச்சி கிடைக்கும். எதிர்பார்த்த யோகமான பலன்களை பெற போறீங்க. எதிர்காலத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரப்போகுதுங்க. ஒளிமயமான எதிர்காலம் அமையறதுக்கான சில முக்கிய வேலைகளை கவனிப்பீங்க. யாரிடத்துல எதை செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மனசில் அதிகமாக ஓடிட்டு இருக்கோங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்து முடிப்பீங்க. நீண்ட நாளாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த வேலைகளை இந்த நாள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதில் பிரேக்கே இருக்காதுங்க. சாதாரணமாக செய்கிறத விட இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக வேலை பார்ப்பீங்க. அது பெருமைக்குரியதாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அந்த வேலையினால் எல்லோருமே உங்களை தட்டி கொடுத்து பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலுவலக வேலைகளில் கிடப்பில் இருந்த காரியங்கள் சீக்கிரமாக நடக்குங்க. பெண்டிங் ஒர்க்கெல்லாம் எடுத்து சீக்கிரமாக முடிச்சுடுவீங்க. இதனால் உங்களுக்கும் ஹையர் ஆஃபீஸருக்குமே நல்ல ஒரு புரிதல் இருக்கும். சேவ் பண்ணணுன்ற மைண்ட் அதிகமாக இருக்கலாங்க. ஆசைகள் உருவாக்கும். பணத்தை எப்படியா சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அவங்களுடைய படிப்புக்கு சம்மந்தமாகவோ வரக்கூடிய கல்வி ஆண்டில் அவங்கள புது வகுப்பில் சேர்க்கறதுக்கும் சரி, காலேஜுக்கு அட்மிஷன் போடுறதும் சரி, அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல, அதுக்கு எத்தனை லட்சங்கள் ஆகுதுன்னு தெரியல, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனையில்
பணத்தை இப்பத்துல இருந்தே சேர்த்து வைக்க சில திட்டங்களை வகுப்பீங்க. அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக பெரும்பாலும் தோன்றலாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஈர்ப்புகள்லாம் ஏற்படுங்க. சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி நல்ல ஆலோசனை செய்யறது நல்லதுங்க. லாபம் நிறைந்த நாளாக இருக்குங்க. பெரும்பாலும் இந்த நாள் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தையும் நல்ல அனுகூலத்தையும் கொடுக்கும். தொழில் விஸ்தாரம் பண்ணணும்னு நினைப்பீங்க. பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கான சில திட்டங்கள் கூட கைகூடி வரலாங்க. உடல் நலம் நல்லா இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. தெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. கிருஷ்ண மந்திரத்தையும் நாம ஜபத்தையும் விடாது செஞ்சுட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கிற இந்த மந்திரத்தை ஸ்லோகத்தை 108 தடவை மிதுனராசி அன்பர்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அதிக எண்ணிக்கையில் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுங்க. நீங்கள் வாழ்க்கையில் உணர முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்துதிகளை, அதாவது மந்திரங்களை ஜபிக்க நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி முன்னேற்றங்களும் கிடைக்குங்க. வருமானத்திற்கு குறையே இருக்காதுங்க. எதிர்க்கக்கூடிய சில நபர்கள் தானாக விலகி போயிடுவாங்க. உங்களை பகையாக நினச்சவங்க விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு தவறி போன வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். புது வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. பெரும்பான்மையான நன்மைகள் உங்கள் பக்கம் இருக்கு. ஒளிமயமான எதிர்காலம் அமைய போகுது. நல்ல காலம் பிறந்தாச்சு மிதுனராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிருஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு புது விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும். புதுசா செய்யணும்னு நினைப்பீங்க. விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஒரு நுணுக்கமான துல்லியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல அதிக ஈடுபாடு ஆர்வம் உண்டாக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கலாம். எப்பொழுதுமே பணம் பற்றி எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி வகுத்துக்கிறது, எப்படி அமைச்சுக்கிறதுங்கிற எண்ணங்கள் அதிகமாக தோன்றலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மிருகசிருஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குங்க. புதுசா ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைப்பீங்க. பல நன்மைகள் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் கண்ணாடி அணிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய அதிபதி ராகு பகவானாக இருக்கிறதுனால கண்ணாடி இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அப்படி கண்ணாடி போடுற பழக்கம் இல்லாதவங்க கூட படிக்கிறதுக்கோ அல்லது வெளியே டிராவல் பண்ணுறதுக்கோ கம்ப்யூட்டர் பார்க்குறதுக்கோ வேலை செய்யறதுக்கு லேப்டாப்பில் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு கண்ணாடியை போட்டுக்குவீங்க. இப்படியாப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள் தான் இருக்குங்க. சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் எதையாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து தான் போகணுங்க. தனக்கே தெரியும்னு நிற்காதீங்க. மற்றவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியுங்கிறத ஏற்றுக்கிறது நல்லது. மற்றவர்களோடு அனுசரித்து போகக்கூடிய பழக்க வழக்கத்தை வச்சுக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு எந்த தொந்தரவுகள் இல்லாமல் சிறப்பான நாளாக இருக்குங்க. தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் அனைத்து விதமான நல்ல பயன் வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice and wonderful day. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது மனதளவில் உற்சாகம் பிறக்கும். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். இன்று இனிமையான நாள். கடகராசி அன்பர்களே, மிகுந்த சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்களை மிக எளிதாக்க முடிப்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்றைய தினம் அமைகிறது. ஊக்கம் உற்சாகம் பிறக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரம் சார்பாக ஆதாயம் அடைவீர்கள். உங்களுடைய செயல்திறனுக்கு ஏற்றபடி உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு இன்றைய நாள் கிடைக்கும். மிகுந்த வளர்ச்சிக்குண்டான நாள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்று நம்புங்கள். கிரக நிலைகளும் சீராக இருப்பதால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் இன்றைய தினம் கிடைக்கிறது. உங்களுக்கான வேலைகளை மிகுந்த தரத்தோடு முடித்துக் கொடுப்பீர்கள். மற்றவர்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை இன்னும் மென்மேலும் ஆழப்படுத்துவீர்கள்.
அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய நாளாகத்தான் அமைகிறது. தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவதும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மதித்து நடப்பதும், இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. நல்ல புரிந்துணர்வு இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு மதித்து நடப்பார்கள். இந்த ஒரு நிலையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் கடகராசி அன்பர்களே. காதலர்களுக்கு ஏற்ற நாள். உங்களுடைய காதல் உறவில் இருந்த கசப்புகள் நீங்கும். மன கிளேஷங்கள், மன கஷ்டங்கள் அகன்று இருவரும் ஒருமித்த கருத்தோடு இருப்பீர்கள். நட்பு பாராட்டக்கூடிய நிலை உண்டு. நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீர்கள். மனதில் எந்த விதமான வருத்தமோ கவலையோ கஷ்டங்களோ இருக்காது. மிக தெளிவான சில முடிவுகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். விவசாய வேலைகளில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுநாள் வரையில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். தயக்கம் விலகும். தாமதமாக நடந்து கொண்டிருந்த சில கல்வி சார்ந்த விஷயங்களில் துரிதம் ஏற்படும். புகழ் நிறைந்த நாள். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்வதால் வாடிக்கையாளர்களுடைய வரத்து அதிகரிக்கும். லாபம் பெறுவீர்கள். மேன்மையாக இருப்பதற்கான சூழல் உண்டு. உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி, தைரியம், இதன் காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியமுடன் இருப்பீர்கள். குடும்பத்திற்கு தேவையான சில வஸ்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள். எண்ணிய காரியத்தை துரிதமாக முடிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். லாபம் மென்மேலும் ஏற ஏற எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வதோடு மட்டுமல்ல, இடம், மனை, நிலம் வாங்குவதற்கான சிந்தனைகள் மேம்படும். ஒரு சிலருக்கு வீடு கட்டுவதற்கான ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையை முழுமையாக ரசித்து அனுபவித்து சந்தோஷமாக வாழக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள். ஆத்மார்த்தமாக மனதார நீங்கள் நினைத்தாலே போதும். நேரடியாக அவர்களிடத்தில் ஆசி பெற்றாலும், தாய் தந்தையர் பெற்றோர் இல்லாதவர்கள் மானசீகமாக நன்றி தெரிவித்தாலே அது உங்களுக்கு மென்மேலும் ஆசியை வழங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். உறவுகளினால் ஆதாயம் உண்டு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஆதாயம் அடைவீர்கள். மேன்மை நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புகழ் நிறைந்த நாள். மாற்றம் ஏற்படும். உதவிகள் கிடைக்கக்கூடும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களுக்கான நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை மிக சரியாக முறையாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் துடிப்பான நாளாக அமையும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சில தன்மை உணர்வு இருக்கும். அவற்றை தவிர்ப்பது நல்லது. இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்கிற உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். தைரியம் தானாக வந்துவிடும். இன்று நடக்கக்கூடிய சில விஷயங்களை லேசாக எடுத்துக் கொள்ளுங்கள். தீவிரப்படுத்த வேண்டாம். எதையும் மனதில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டாம். அவ்வப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வேலையிட சூழலில் கூடுதலான பொறுப்புகள் இருக்கும். கவனமாகவும் சிறப்பாக செய்ய
நல்ல விதமாக திட்டம் ஒன்றை நீங்கள் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போது நல்ல பலன் கிடைக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் சில விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது நிலையான உறவிற்கு நல்லதல்ல. எதையும் லேசாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து அமைதியான முறையில் இருப்பது அவசியம். காதலர்களுக்கு முன்பின் முரணான விஷயங்களாக கூட இருக்கலாம். மனதில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் அனுசரணையான போக்கோடு நட்பு ரீதியாக இருப்பது அவசியம். புதுவிதமான யுக்திகளை கையாண்டு வெற்றியும் அடைவீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மன தைரியத்தையும் மனோ திடத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். படிப்பில் குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். பண வரவுகள் இருக்கும். அதனை முறையாக நீங்கள் செலவு செய்வதற்கு திட்டம் தீட்ட வேண்டும். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களிலும் நாட்டம் அதிகரிக்கலாம். குறைந்த அளவே பணம் வருமானம் இருந்தாலும் அதிலும் சிக்கனத்தை கையாண்டு சேமிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படும். இன்று கணிசமான தொகை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் தியானம், யோகாசனங்கள் செய்யும் போது உடல் ஆரோக்கியம் இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். எதிர்பார்ப்புகளை கைவிடுவது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் செய்து கொண்டே வாருங்கள். உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான நிலை ஏற்படும் பொழுது நிச்சயம் தொழிலில் நல்ல விருத்தி, முன்னேற்றம் இருக்கும். அயராது உழைத்துக் கொண்டே வாருங்கள். உழைப்பில் மட்டும் குறை வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொன்னது போல, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அந்த உழைப்புக்குண்டான பலனை நான் தருவேன் என்றார். ஆக எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். நிச்சயம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மன மகிழ்வோடு இருப்பீர்கள். புதிய பொருட்கள் சேரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணியது நடக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வரவு நிறைந்த நாள். திறமைகள் வெளிப்படும். எதிலும் தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது திடீர் வரவுகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இன்று சுமூகமான பலன்கள் பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியாக முறையாக திட்டமிட்டு கடினமாக உழைத்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் என்பது வந்தே சேரும். சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். தன வரவுகள் மூலம் வாழ்க்கை தரம் உயரும். தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படலாம். மற்றவர்களுடைய தேவைகளுக்காக சில முயற்சிகளை எடுப்பீர்கள். புதுவிதமான பொருள் சேர்க்கையின் காரணமாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். எதிர்கால திட்டங்களை மேன்மைப்படுத்துவீர்கள். முதலீடுகள் தொழில் ரீதியாக மேம்படலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். நுணுக்கங்களை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்வீர்கள். விற்கப்படாத பொருட்களை விற்று தீர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாடிக்கையாளர்களுடைய வரவு எப்போதும் போல் இல்லாமல் இந்த நாள் சற்று அதிகமாகவே இருக்கும்.
சக வியாபாரிகளிடத்தில் இருந்து விலகி வருவது நல்லது. உங்களை பற்றி குறைவாக பேசக்கூடியவர்கள், பொறாமை கொள்பவர்கள், எதிர்வினைகள் ஆற்றுபவர்களிடத்தில் நீங்கள் நிற்க வேண்டாம். வருங்காலத்திற்குண்டான முதலீடுகள் மேம்படும். கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்வது அவசியம். போட்டி அதிகமாகத்தான் இருக்கும். தொழில் ரீதியாக போட்டி இருக்கும். எல்லாவற்றையும் சமாளித்துதான் நீங்கள் மேலே வரவேண்டிய சூழல் ஏற்படலாம். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள். கோப உணர்வுகள் வேண்டாம். எந்த விதத்திலும் வன்மையாக நடந்து கொள்ளாதீர்கள். பதட்டமில்லாத ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த நீங்கள் தவிர்ப்பது நலம். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. மனதளவில் உங்களுக்குள் சில சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருந்தால் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் சில விஷயங்களை பகிரலாம். தெளிவற்ற நிலையில் இருக்கும்போது அமைதியான போக்கை கடைபிடிப்பது அவசியம். இன்று நிதி நிலையில் ஏற்ற இறக்கம் காணப்படாது. பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். உயர் அழுத்த வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். பதட்டத்தையும் பரபரப்பையும் தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் கல்வி ரீதியாக முன்னேறி செல்வதற்கு வழி உண்டு. இருந்தாலும் அவ்வப்போது படிப்பதற்கு முன் தியானம் மேற்கொள்வது சிறந்தது. கூடுமான வரையில் மன அமைதியோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நலம். பண பரிவர்த்தனை சம்பந்தமான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமைகள் மதிமமாக இருந்தாலும் அதனை பாதுகாப்பாக நீங்கள் கொண்டு செல்லும் போது பணம் பற்றிய பிரச்சனைகள் இருக்காது. தேவையில்லாத விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டாம். அதிலும் உணவகம் தொடர்பான விஷயங்களில் பணத்தை வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்தினால் நன்மைகள் உண்டு. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திடீர் வரவுகள் உண்டாகும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் காணப்படும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். தன வரவுகள் மூலம் மகிழ்வாக இருப்பீர்கள். வீண் செலவுகளும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகம் இருக்கும். மேன்மை உண்டாகும். எதிர்காலத்திற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அமோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது சகல கலை சம்பந்தமான வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ராசிநாதனான சுக்கிர பகவானுக்கான காரகத்துவம் கலை, பெண்கள், அழகு, இப்படி வாசனை திரவியங்கள் போன்ற காரகத்துவம் பெற்றவர் தான் சுக்கிர பகவான். ஆக இந்த நாளில் சினிமா தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள், இலக்கியம், இசை, நடனம், நாட்டியம், பாட்டு, கச்சேரி தொடர்பான நிலையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வளமை, செழிப்பு அதிகரிக்கும். சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கலாம். மனம் விட்டு பேசுவதால் அமைதி உண்டாக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சகஜமான போக்கு, நகைச்சுவை உணர்வு, இதன் காரணமாக நன்மைகள் ஏற்படும். பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இறை பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். அப்போது மன ஆறுதல் அதிகம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு
எதிலும் சற்று சிந்தித்து நிதானமாக செயல்படுங்கள். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் வரக்கூடிய சில எதிர்வினைகளை சமாளித்தே ஆக வேண்டும். எதற்கும் அஞ்சாமல் துணிவே துணை என இருங்கள். இன்றைய நாள் தைரியலட்சுமி வழிபாடு சிறந்தது. ஒவ்வொரு வேலைகளையும் தொழிலையும் முறையாக திட்டமிட்டால் மிக சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதன் மூலம் வெற்றி காண முடியும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். எதையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக செய்வதால் சில நேரத்தில் கெட்ட பெயர் கிடைக்கும். என்ன செய்வதென்றே புரியாமல் இருக்கும். உண்மையாக நடந்து கொள்வது தவறா என்கிறது போன்ற ஒரு மனநிலையை உங்களுக்கே உருவாக்கிவிடும். ஆக உங்களுடைய ராசியினுடைய சின்னம் தராசு. எப்படி தராசு நேராக நியாயமாக நடுநிலையாக இருக்குமோ அதே போலத்தான் நீங்களும் இருப்பீர்கள். எதற்கும் மயங்காதவர்கள். எந்த விஷயத்திற்காகவும் மயங்க மாட்டீர்கள். நேர்பட பேசுவீர்கள். தொழில்நுட்ப தேடல் அதிகரிக்கலாம். கனிவாக பேசுவதன் மூலம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். இரக்கம் வேண்டிய நாள். தம்பதியர்கள் உங்கள் துணைவரோடு பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவீர்கள். அதிலும் கவனமற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதனால் உங்களுடைய திருமண உறவில் மகிழ்ச்சி பாதிக்கலாம். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. சமரசமான பேச்சு என்பது இருக்காது. ஏதோ ஒரு சில விதமான குழப்பங்களோடு இருப்பீர்கள். பணம் சம்பந்தமாக அஜாக்கிரதையாக இருப்பதால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதால் சிறந்த பலன் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். புதிய கண்ணோட்டம் பிறக்கும். அமைதி உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். பொறுமை அவசியம். வேலையில் மாற்றம் ஏற்படலாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இரக்கம் வேண்டிய நாள். நல்ல மதிப்பை பெறுவீர்கள். தேடல் அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, முருகப் பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். கோல்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் வரக்கூடிய அமைப்புகள்: செயல்களில் சுதந்திரமாக இருப்பீர்கள். பிறருக்கு அடிமை என்பது இல்லாமல் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை தாராளமாக முன்னெடுத்து முடிப்பீர்கள். இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களில், அதிலும் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. உபரி வருமானம் மேம்படும். பிறருக்கான விஷயங்களில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதகமான நாளாக இருக்கிறது. குறைந்த அளவில் சில சின்ன சின்ன முயற்சிகள் செய்தாலும் அதில் அதிக வெற்றியும் கிடைக்கும். நம்பிக்கை உணர்வோடு இருப்பீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இன்றைய நாளில் முக்கிய சந்திப்புகளில் கலந்து கொள்வதில் மும்முரமாக இருப்பீர்கள். சில நபர்களுடைய சந்திப்பு மகிழ்வை தரும். உங்களுக்கான கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து சொல்வீர்கள். பிறர் புரியும்படியாக பேசுவீர்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த எழுச்சியை வெளியே கொட்டுவீர்கள். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும்.
தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். உங்கள் துணைவரை மகிழ்விக்கும் விதமாக நடந்து கொள்வீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள். இருவரிடத்திலும் மகிழ்ச்சி வெளிப்படும். இன்று நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாக்கும் விருச்சிகராசி அன்பர்களே. ஸ்திரமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். மன ரீதியாக புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் சலனம் நிறைந்த நாள். தேக ஆரோக்கியம் திருப்திகரமாக காணப்படும். மாணவ மாணவிகள் கல்வி ரீதியாக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். படிப்பின் மீதான கவனம் வேண்டும். விழிப்புணர்வாகவும் இருந்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் சுதந்திரமாக இருப்பீர்கள். ஆரோக்கியமான சிந்தனைகள் மேலோங்கும். பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் மேம்படும். மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். புதிய அனுபவம் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சலனம் நிறைந்த நாள். எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் கவனமாக இருப்பது அவசியம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று சிறந்த பலன்கள் கிடைக்கும். புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகள் இன்று லாபகரமான சூழலை ஏற்படுத்தும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் மேம்படும். மனதில் சேமிப்பு சம்பந்தமான சிந்தனை அதிகரிக்கும். பணியிட சூழல் சாதகமாக இருக்கும். உங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிகளை ஒழுங்காக உற்சாகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெருகும். கலைத்துறையினருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். தம்பதியர்கள் உங்கள் துணைவரோடு மகிழ்வாக இருப்பீர்கள். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். உங்கள் வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் இருவருமே பங்காற்றுவீர்கள். இதனால் உங்களுடைய குடும்ப உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். வருங்கால துணைவருடைய மதிப்பை உணரக்கூடிய அமைப்பு உண்டு. வருமானம் போதிய அளவு இருக்கும். பணத்திற்கு எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. நினைத்தபடியாக பொருட்களை வாங்குவீர்கள். சாதகமான நாளாக இருக்கிறது. கையில் பணம் இருக்கும்போது எந்தவிதமான மன கஷ்டங்களும் தோன்றாது. உங்களுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக வாழ தொடங்குவீர்கள். எதிர்காலத்திற்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கான பண தேவைகள் இன்று பூர்த்தி அடைய கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறது. அதிக அளவில் பணமும் சேமிப்பீர்கள். பிறரிடத்தில் கொடுத்த பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வரும். மிகுந்த உற்சாகமாக இருப்பீர்கள். மாணவர்களே, கல்வியில் இருந்த தளர்ச்சிகள் விலகும். மிக வேகத்தோடு முன்னேறுவதற்கான முறைகளை கையாளுவீர்கள். விளையாட்டு விஷயங்கள் மட்டுமல்ல, கலை தொடர்பான நிலைகளிலும் கைவேலை தொடர்பாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் மிகுந்த உற்சாகமாக ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பீர்கள்.
உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆரோக்கியத்தினுடைய நிலையை வைத்து சிந்திக்கக்கூடிய சக்தியும் அதிகமாக்கும் பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டு. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டகரமான எண் 5. அதிர்ஷ்டகரமான நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படும். வருமானத்தை மேன்மைப்படுத்துவீர்கள். அதிக அளவில் வாய்ப்புகள் கிட்டும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாள். சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். பொறுப்புகளை உணர்ந்து செய்வீர்கள். குழந்தைகளினால் சுப செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டட்டும். இந்த நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் மனதில் சந்தோஷம், உத்வேகம் பெருகட்டும். எல்லா நலனும் வளமும் பெற்று சீராக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். இந்த நாள் உங்களுக்கு சிறந்த பலனாக கிடைக்கும்படியாக சாதகம் நிறைந்த நாளாக அமைத்துக் கொள்வது அவசியம். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் சிலவற்றை தவிர்ப்பது நலம். பரபரப்பான பணிச்சூழல் இருக்கும். ஓய்வெடுக்க நினைத்தாலும் எடுக்க முடியாது. தொடர்ந்து வேலைகளை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். உடல் அசதி சற்று ஏற்பட்டு நீங்கும். சாதகமற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். இன்று மிக சரியாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். வேலை தொடர்பாக வெளி இடங்களுக்கு சிறுதூர பயணங்களையோ அல்லது தொலைதூர பயணங்களையோ மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். அரசு சம்பந்தமான வழியில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படலாம். பாதியில் விடுபட்ட வேலைகளை மிக விரைவாக முடிப்பீர்கள். கடனால் ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கும். பணத்தினால் வந்த பிரச்சனைகள் அகலும். தொடர்ந்து செய்ய முடியாமல் விடுபட்டு போன சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல உறவை பராமரிக்க முடியாது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. காதலர்களுக்கு மன நிறைவற்ற நாளாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது காணப்படாது. வருங்கால துணையை நீங்கள் சந்தேகிக்காமல் இருப்பது அவசியம். நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, காதலர்கள் இருவருமே சந்திக்காமல் பேசாமல் இருப்பது மிக விசேஷம். இன்று உங்களுடைய வங்கியில் கணிசமான தொகை பராமரிப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். அதிக செலவுகள் காரணமாக கையிருப்பு என்பது காணாது. ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாகி கொண்டே இருக்கும். பணம் கரையும். ஆரோக்கியம் என்பது உங்கள் மனநிலையிலும் இருக்க வேண்டும்.
உடல் நிலையிலும் இருக்க வேண்டும். ஆகவே அமைதி இல்லாத ஒரு தன்மை இருந்தால் தவிர்த்து விடுங்கள். எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையாக சிந்திக்க துவங்குங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகள் செய்வதால் மன பதட்டம் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தை பாதிக்காத வகையில் செயல்படுங்கள் மகர ராசி அன்பர்களே. மறதி குறையும் நாள். உடல் ஆரோக்கியத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளும் கூட. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். சமூக சிந்தனைகள் மேலோங்கும். தொழில் விருத்தி அடையும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறதி குறையும் நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை முடிப்பீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். இன்றைய நாள் பலன்கள் இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். அனுகூலமான செயல்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி காணப்படுவீர்கள். தைரியம் இழக்கும் வகையில் கடினமான சூழ்நிலைகள் வந்து போகலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனை மனதளவில் அதிகரிக்கும். வேலையில் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. சரியாக திட்டமிட்டு மிகுந்த கவனமாக செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்றபடி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில நேரங்களில் அற்ப விஷயங்களை கூட பெரிதாக்குவீர்கள். இது உங்களுடைய குடும்ப உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். காதலர்கள் உங்கள் துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்று பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று செரிமானம் சம்பந்தமாக பிரச்சனை வரலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மாணவர்கள் படிப்பு விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். வியாபார ரீதியாக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். படிக்கக்கூடிய நபர்களுக்கு தேர்ச்சி நிறைந்த நாள். மகான்களுடைய தரிசனத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள். மனநலமும் உடல் நலமும் சீராக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது அவசியம். வெள்ளிக்கிழமை தினம் தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. பெரும்பாலும் சிவபெருமானுடைய வழிபாடு, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்தால் நலம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் அவ்வப்போது செய்து வர சுபிக்ஷமான பலன்களை பெறுவீர்கள். மன ஓட்டத்தினுடைய போக்கை சீர்படுத்திக் கொள்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும்
கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். சுபகாரிய பேச்சுக்கள் எண்ணத்தில் ஈடேறும். புதிய அனுபவங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மனதளவில் அதிகரிக்கும். திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மகான்களுடைய தரிசனம் அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேர்ச்சி நிறைந்த நாள். மதிப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். இன்று வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். சில நேரம் திடீர் செலவுகள் வரலாம். உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டுக் கொடுத்து போக வேண்டியது அவசியம். பலன்கள் இன்றைய நாள் கலந்தது போல இருக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். அப்படி செய்தீர்களே ஆனால் பணியிட சூழல் சாதகமாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை காரணமாக நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். இன்று பணவரவு சிறப்பாக காணப்படலாம். இந்த ஒரு நிலையானது உங்களிடம் திருப்தியை ஏற்படுத்தும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பது போல இருக்கும் பணத்தினுடைய நிலை. வெளி வட்டாரத்தில் விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். எல்லாவிதமான விஷயங்கள் இருந்தாலும் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் நம்பிக்கை உணர்வு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் உயர்வு ஏற்படும். உத்வேகமாக உற்சாகமாக இலக்கை அடையக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாள் தொழில் விருத்தி ஏற்படும். சமூக சிந்தனைகள் அதிகரிக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மிகப்பெரிய ஆலோசனைகள் உங்கள் மூலமாகவே கிடைக்கும். பலரையும் அனுசரித்து தட்டி கொடுத்து போகக்கூடிய போக்கு உண்டு. தலைமை பண்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் குருவாக இருப்பீர்கள். யாரிடத்திலும் மண்டியிட்டு நடக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களிடத்தில் எடுபடும். மிகப்பெரிய ஆசானாக வலம் வருவீர்கள். ஆக அரசியல் சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு என்று இன்றைய நாள் தனிப்பெயர் மதிப்பு மரியாதை உண்டு. கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம்,
மகரம் பகைராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். விவாத பேச்சுக்கள் வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பிறரோடு வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். மீனராசி அன்பர்களே, ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அனுபவங்கள் உண்டாகும். எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றபடி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.